ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் சந்தோஷம் 3 மடங்கு இருக்கும். ஆனால் அந்த 3 குழந்தைங்களையும் வளர்க்குற ஒரு தாயோட மனசுக்குள்ளே இருக்கிற பயம், கவலை, பொறுப்பு, அதை பற்றி யாராவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல் சிக்கல், சமூகத்தின் பேச்சு. 3 பொண்ணுங்களா? அடுத்த குழந்தையாவது ஆம்பளையா பிறக்கணும். பெண் குழந்தைங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? இப்படி சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றவங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகளை கேட்குற தாய்க்கு சாதாரணமா இருக்காது. ரொம்ப பாரமா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தையோட பாலினம் ஒரு குடும்பத்தோட மதிப்பை தீர்மானிக்காது. 3 பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு குறைவான வீடு கிடையாது. அந்த வீட்டில் 3 எதிர்காலங்கள் வளருது. 2வது சிக்கல், பணம் பற்றின பயம். கல்வி, உடல் நலம், அவங்களோட எதிர்காலம், திருமணம், இதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு இருக்குது. ஒரு தாய் இதெல்லாம் யோசிக்கிறப்போ நான் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வர்றது இயல்பு தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மகள்களோட எதிர்காலத்துக்காக பணத்தை மட்டும் சேமிக்காதீங்க. அவங்களுக்கு கல்வியை கொடுங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க, தன்னால் முடிவெடுக்கிற திறமையை வளர்த்து கொடுங்க. ஒரு பொண்ணுக்கு சொத்தை கொடுக்கறத விட அந்த சொத்தை உருவாக்குற திறமையை கொடுக்கறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். 3வது சிக்கல், இதை கேட்க சுலபமாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தி படிப்பில் நல்லா இருப்பா, இன்னொருத்தி விளையாட்டில் நல்லா இருப்பா, இன்னொருத்தி அமைதியாக இருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமை இருக்கும். அதனால் அவளை போல நீயும் இருக்கணும், உன் அக்காவை பாரு, உன் தங்கச்சியை பாரு அப்படின்னு ஒப்பிடாதீங்க. ஒப்பிடுறது குழந்தைய முன்னேற்றாது. அது அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நீ எப்படி இருக்கியோ அது ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லுங்க. 4வது சிக்கல், பாதுகாப்பு பற்றிய பயம். பெண் குழந்தைகளை வளர்க்கும்போது தாயோட மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருக்கும். வெளியில் போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, தனியாக வெளியே போகும்போது யாரை நம்புறது, எதை நம்புறது அப்படின்னு பல கேள்விகள் வரும். ஆனாலும் குழந்தைகளை பயத்தோடு வளர்க்காதீங்க, எச்சரிக்கையோடு வளர்த்துங்க. யாராவது தவறாக நடந்துக்கிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படாம இது தவறுன்னு சொல்கிற தைரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேவையான இடத்துல நோ சொல்லணும்னு கற்றுக் கொடுங்க. உதவி கேட்க வெக்கப்பட வேணான்னு சொல்லி கொடுங்க. அது அவங்க வாழ்க்கை முழுக்க உதவியாக இருக்கும். 5வது சிக்கல், தாயே தன்னை மறந்துடுறது. 3 குழந்தைகள், வீட்டு வேலை, கணவரோட தேவைகள், குடும்ப பொறுப்புகள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பல தாய்மார்கள் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டாங்க. குழந்தைகள் நல்லா இருந்தா போதும்னு தங்களை முழுசாக மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு தாய் சந்தோஷமாகவும் வலிமையாகவும் இருந்தாதான் குழந்தைகளுக்கு அந்த வலிமையை கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, ஓய்வெடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்கள் உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. இது சுயநலம் கிடையாது, இது ஒரு குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பொறுப்பு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறது ஒரு சுமை கிடையாது, அது ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய வாய்ப்பும் இருக்குது. 3 குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை உருவாக்குற வாய்ப்பு, 3 பெண்களை தன்னம்பிக்கையோடு நிற்க வைக்கிற ஒரு வாய்ப்பு, 3 எதிர்காலங்களை உருவாக்குற வாய்ப்பு. ஒரு நாள் அந்த 3 குழந்தைகளும் வளர்ந்து எங்கள் அம்மா எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் அர்த்தம் கிடைக்கும். அதனால் 3 பெண் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்கள் குழந்தையோட மதிப்பை தீர்மானிக்காதீங்க. அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுங்க, நல்ல மனிதர்களாக வளர்த்துங்க, தன்னால் வாழக்கூடிய திறமையை கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. 3 மகள்கள் உங்களோட பலவீனம் கிடையாது, அவங்க உங்களோட பலங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அம்மா இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.